கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலான்னு பார்த்தா பசிக்குதே. சரி ஏதாச்சும் மோமோஸ் ஆர்டர் பண்ணுவோம். நல்லாயிருக்கும் போலே. சரி அப்போ ஓப்பன் பண்ணுவோம். அடப்பாங்களா, ஜொமேட்டோலையும் இல்லை ஸ்விக்கிலையும் இல்லையா? என்ன பண்ணுறது இப்போது? என்ன பண்ணுற? நான் வந்து மோமோஸ் நம்ம சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். அப்படியா? ஏண்டா பாட்டியை வச்சுக்கிட்டு மொமோஸ் பண்ண போகிறானா? மொமோஸ் கேட்க போகிறானா? என்னடா இதெல்லாம்? நான் இருக்கும்போது நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட போறியா? மொமோஸ் என்னடா மொமோஸ்? நான் பண்ணி காட்டுறேன் பார், எவ்வளோ சூப்பராக பண்ணுறேன் பார். உனக்கு பண்ண தெரியுமா? கண்டிப்பாக பண்ண தெரியும். காட்டு பார்ப்போம் மொமோஸ் எப்படின்னு பாரு. இதுவாடா பாட்டி எவ்வளோ சூப்பராக பண்ண போகிறேன் பாரு. வா உடனே பண்ணி காட்டுறேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என் பேரன் விக்னேஷ் கேட்ட மாதிரி ஒரு வெஜிடபிள் மொமோஸ் செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து என்னோட ஸ்டைலில் சூப்பராக செஞ்சு அசத்த போகிறேன் என் பேரனுக்காக. மொமோஸ்க்கு தேவையான பொருள் 2 பல்லாரியில் 2 நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோஸ் வச்சுருக்கேன். ஒரு 2 கேரட்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். இது இஞ்சியை வந்து கொஞ்சமாக இவ்வளோ சின்னதாக அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 7-8 பூண்டு பல் இருக்கும், அதை நறுக்கி வச்சுருக்கேன். இது மாவு எப்படி இது 100 கிராம் பிடிக்கும், இதில் 50 கிராம் அளவுக்கு மைதா மாவு வச்சுருக்கேன். இதான் இதுக்கு தேவையான பொருள். மொமோஸ்க்கு தொட்டுக்க சூப்பரான ஒரு சட்னி சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சமாக ஒரு 3-4 மிளகாய், குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு 4 மிளகாய், ஒரே ஒரு பூண்டு பல், ஒரே கொஞ்சமாக ஒரு கொட்டை அளவுக்கு புளி. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நான் சொன்னபடி மைதா மாவை அளவாக எடுத்துக்கங்க. அதை வந்து ஒரு ஏனத்தில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க, ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. நம்ம சப்பாத்திக்கு வந்து பிசைகிற மாதிரி தான் இது கணக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஏனத்துலலாம் ஒட்டியிருக்கோம், அதுக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போவோம். வானல் போட்டுட்டேன். வானல் நல்லா காஞ்சிடுது. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்க போகிறதில்ல, அதனால் இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது பச்சை மிளகாயை போட்டுப்போம். ஏன்னா பச்சை மிளகாயை போடும்போது அதுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினா சுள்ளுன்னு காரம் இல்லாத இருக்கும். அதுக்காக பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு. 2வது இஞ்சி வச்சுருக்கேன், இஞ்சியும் போடுறேன். 3வது பூண்டு. இப்போது சும்மா ஒரு பரட்டிட்டேன். இப்போ அடுத்தது இந்த வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போடுவோம். கோஸ் நறுக்கி வச்சுருக்கிறதையும் அதோடையே போட்டுக்கலாம். அடுத்தது கேரட்டு. இதை கொஞ்சம் வதக்கிட்டு இந்த தக்காளியை போடணும். இது மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ உடனே வதங்கிடும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் வதங்கிறது கஷ்டம், அதனால் சின்னதாக நறுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுவோம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு 2த்துக்கும் சரிக்கு சரி போட்டால் கரிக்கும். அதுக்காக இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். பாருங்க 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இது எதுக்காகன்னு கேட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம ரோஸ்ட்டு பண்ண போகிறது இல்லை, இது இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம். அப்போ உள்ளே இருக்கிறது வந்து நல்லா எண்ணெயில் வதங்குச்சின்னு வச்சுங்களேன், அதோட டேஸ்ட்டே தனி. பாதி வேக்காட்டில் எடுத்து நம்ம வைக்கிறோன்னா வெந்துடும், ஆனால் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ வதக்கிட்டு முடிஞ்சிடுத்து. ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது எடுத்து நம்ம சப்பாத்திக்கெலாம் பண்ணுற மாதிரி இது எவ்வளோ நமக்கு சைஸு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். வேணுங்கிற அளவுக்கு அழகாக கிள்ளி எடுத்து அதை உருட்டி போட வேண்டியதுதான். இந்த வாரம் ஒரே மாதிரியே நம்ம உருட்டி வச்சுப்போம். அப்போ தான் வந்து நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா பெருசு சின்னதுமாக நம்ம வச்சோன்னா ஒன்று வேகும் ஒன்று வேகாத இருக்கும். கரெக்டான நேரத்தில் எடுக்கணுன்னா அதே மாதிரி ஒரே மாதிரியே வச்சுங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கெல்லாம் இடுற மாதிரி தான் இதை இடணும். ரொம்பவும் மெல்லிஸாக இருந்ததுன்னா நம்ம வேகும்போது என்ன ஆகும்னா
உள்ளே வச்சுருக்கிற அது அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாத ரொம்ப கனமாகவும் இல்லாத ஓரளவுக்கு இதை பாருங்கள், இது சரியான பதம். இந்த மாதிரி இந்த அளவில் நீங்கள் அதை இட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எப்போதும் சப்பாத்திக்கு மாவு தொட்டு தொட்டு இடுவோம் இல்லையா, அதே மாதிரியே ரெடியாக இட்டு வச்சுப்போம். நான் எல்லாத்தையும் இட்டுட்டேன். இப்போ எப்படி உள்ளே வச்சு நம்ம இட்லி பானைக்குள்ளே வைக்கணுங்கிறத அடுத்தது காட்டுறேன். ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அப்படியே காய் வச்சு எடுத்து வைக்கலாம். ஆனால் நமக்கு டென்ஷனாக இருக்கும், ஒன்றில் கூட இருக்கும், ஒன்றில் குறைய இருக்கும். அதனால் நம்ம ரெடியாக இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுட்டோன்னு வச்சுங்க, ஈஸியாக அதை எடுத்து வச்சிடலாம். அதனால் நான் வச்சுருக்கேன். இப்போது வைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ ஸ்டஃபிங் வைக்க போகிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு பக்கமாக தண்ணியை தொட்டு வச்சுட்டு இதை எடுத்து 2 விரலையும் இதை இப்படி பிடிச்சிக்குங்க, இல்லைன்னா நவுந்துடும். அதனால் இப்படி பிடிச்சிக்குங்க. நம்ம சமோசாலாம் செய்வோம் இல்லையா, அதை மாதிரி இதை மாதிரி முதல்ல இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை கனமாக இப்போ உருண்டையாக இருந்தால் சரியாக வராது. அதனால் இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு மெதுவாக அதை பார்த்து மெதுவாக அப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு மடி, இப்போது இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ 2மே ஒட்டி இருக்கும். இப்போ சரியாக இருக்கும் பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இதே மாதிரி தான் எல்லாத்தையும் அதே மாதிரியே மடிங்க, கரெக்டாக இருக்கும். இது போதும். இப்படியே வச்சு எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகணும், ரொம்ப நேரம் வேக வேண்டாம். மோமோஸ் வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் காட்டிட்டேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ சட்னிக்கு பச்சையாக அரைச்சிட்டேன் எல்லாத்தையும். இப்போ தாளிக்கிறேன், வாங்க காட்டுறேன். சட்னி தாளிக்க வானல் போட்டுட்டேன். இப்போது இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்னிக்கு எப்போதுமே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதுக்கு கொஞ்சமாக கடுகு, இந்த பாருங்க, கொஞ்சமாக போதும் கடுகு. கடுகு நல்லா வெடிச்சிடுது. கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் சட்னியை போடணும். இல்லைன்னா கடுகு வெடிக்காது இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது கடிக்கும்போது. நல்லா கடுகு வெடிச்சிடுது. இப்போது இந்த சட்னியை போட போகிறேன். சட்னி ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம். வதக்கலைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பச்சை வாடை அடிக்கும், பிடிக்காது. அதுக்காக வதக்கிட்டேன். 5 நிமிஷம் வதக்கினேன், முடிச்சிட்டேன். அடுப்பு அணைச்சிட்டேன். ஸ்விக்கி Zomatoவில் ஆர்டர் பண்ணால் கூட இவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்கக்கா. அது பார்த்தி இனிமேல் என்ன வேணாலும் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் கேட்பேன். பார்த்தீங்களா என் பேரன் எவ்வளோ சூப்பராக சொல்கிறான்னு? நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் மறக்காம பெல் பட்டனே அழுத்துங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என் பேரன் விக்னேஷ் வந்து ஆர்டர் பண்ணான். ஐயோ இப்போ இருப்பா நான் சொன்னபடி நீங்கள் சொன்னபடி கரெக்டாக பார்த்தா தான் நமக்கு செய்ய வரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சமையல் ரூமுக்கு போவோமா? பெல் பட்டனே அழுத்துங்க. ஹாய். ஹாயா பாய்.